ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். அட்லி அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் இந்தியன் சினிமாவை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேஜிக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்லி அவர்கள் இந்த கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அல்லு அர்ஜுன் பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்காரு. பட் அவருக்கு ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் மட்டும் வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஷூட் பண்ணும்போதே 2 பார்ட்டாக ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. பட் 2 பார்ட்டாக ஷூட் பண்ண போகிறாங்கன்றபோது அதுக்கான டைம் டூரேஷன்றது மிகப்பெரிய அளவில் ஏற்படும். அதை தாண்டி அட்லி அவர்கள் ஒரு படம் பண்ணுறாங்கனாலே மினிமம் 100 to 150 டேஸ் ஒரு படத்துக்கு லாக் பண்ணிப்பார். இது ஓவராலாக 150 + 115 போட்டிங்கன்னா 300 டேஸ் ஆகிடும். ஓவரால் ஒரு வருஷம் ஒரு படத்தில் கமிட் பண்ணுறது அப்படின்றது பயங்கரமான ஒரு டேஸு. அது எப்படி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ அட்லி அவர்கள் சொல்லியிருக்காரு, இல்லை ஓவராலாக நம்ம இந்த படத்தை எப்படி கிராஃப்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே வந்து பயங்கரமாக இந்த படத்தை ரெடி பண்ண போகிறோம். ப்ரீ ப்ரொடக்ஷனில் அதை விட பயங்கரமாக ரெடி பண்ண போகிறோம். ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து கதையோட தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணுறான். அப்படி உங்களுக்கு முழுக்க இந்த படத்தோடைய கதையை ஸ்டோரி போர்டாக கொடுத்துட்றேன். அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸஸாக எந்த ஒரு ஷாட்டுமே ஷூட் பண்ண மாட்டோம். அதன் காரணமாக இந்த படத்தை எக்ஸாக்டாக 210 நாள் உங்களுடைய ஷூட்டிங் டேஸ் மட்டும் வச்சு லாக் பண்ணிடலாம். மீது இன்னும் ஒரு 90 நாள் இருக்குது. அது நீங்கள் இல்லாத சீக்வன்ஸை ஷூட் பண்ணிப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதுலேருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்லி அவருடைய இந்த ப்ராஜெக்டோடைய ஷூட்டிங் டேஸ் அப்படின்றது 300 டேஸ் லாக் பண்ணியிருக்காங்களாம். சன் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷன் இந்த படத்தை 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணணும் தான் பிளான் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஓவராலாக இப்போ வரைக்கும் தெரிய வந்திருக்கிறது 3 ஹீரோயின். ஆனால் நம்ம சோர்ஸ் மூலியமாக கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தில் 5 ஹீரோயின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தீபிகா படுகோன். அவங்க வந்து இந்த படத்தோட ஹிஸ்டாரிக்கலான போர்ஷனில் வராங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு ராணியாக வராங்க. இதை தாண்டி இந்த கதையை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் படமாக இருக்க பொழுது, அதை தாண்டி இப்போது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அவதாரை பார்த்து வியந்து போயிருப்பீங்க. அப்படி ஒரு இந்தியன் சினிமாவோட அவதாரை அட்லி அவர்கள் பண்ண போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கல் படமாக தான் இந்த படம் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. கேட்கும் போதே பயங்கர சர்ப்ரைசிங்காக ஷாக்கிங்காக இருக்குது. 2வது ஹீரோயினா மிருனாள் தாக்கூரை லாக் பண்ணியிருக்காங்க. 3வது ஹீரோயினா ஜான்வி கபூரை லாக் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தில் 5 ஹீரோயின்ஸ். அண்ட் இந்த படத்தில் ஹீரோவும் அல்லு அர்ஜுன் தான், வில்லனும் அல்லு அர்ஜுன் தான். இது மட்டும் இல்லாமல் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு வில்லன் இருக்கார். எக்ஸாம்பிள் நீங்கள் ஜவானில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை வில்லனாக கொண்டு வந்திருந்தார் அட்லி. அப்படி இந்த படத்துலையும் சர்ப்ரைசிங்காக ஒரு வில்லன் இருக்காராம். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அது கமல்ஹாசன் அவர்கள் தான் வில்லனாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கான ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அட்லி அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் நடுவில் ட்ராப் அப்படின்ற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அட்லி சூப்பர் ஸ்டார் அண்ட் உலகநாயகன் கமல்ஹாசன் இவங்க 2 பேரும் இணைச்சு ஒரு படம் பண்ணலான்ற மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்குள்ளே அட்லி அவர்கள் மீண்டும் அல்லு அர்ஜுனை மீட் பண்ணி அந்த கதை ஓகே ஆனதுனால இந்த ப்ராஜெக்டை தள்ளி வச்சுருக்கான். அப்போ கமல்ஹாசன் அவர்கிட்ட அட்லி கிட்ட ஒரு பெரிய நெருக்கம் ஏற்பட்டது இருக்கு. அதன் காரணமாக இந்த ப்ராஜெக்டோடைய மிக முக்கியமான வில்லன், அதை பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் இவர் தான் மெயின் வில்லன் சொல்லிட்டு ரிவீல் பண்ணுவாங்க. பார்ட் 1ஓட எண்டில் சின்ன கிளிம்ஸ் மாதிரி, எக்ஸாம்பிள் நம்ம கல்கி படத்தில் பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டை இந்த படத்தில் கொடுக்கணுன்ற மாதிரி அட்லி அவர்கள் பிளான் பண்ணியிருக்காராம். வேர்ல்டு வைடாக இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஜவானை மிக முக்கியமாக புஷ்பா 2வே பிரேக் பண்ணுன்றதான் அவங்களுடைய ட்ராவலில் இருக்குது. அண்டு அட்லி அவர்கள் இந்த வாட்டி எப்பயுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே விஷ்ணு அவர்களையும் முன்கூட்டியே கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் ஒன்று பண்ணி முழுக்க இந்த ஸ்டோரி போர்ட்லேயே பயங்கர கிளாரிட்டியாக இருக்கும். இதை தாண்டி நம்ம வேறு எதுவுமே ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஓவராலாக இந்த படம் தமிழ் சினிமாவுடைய வரப்பிரசாதமாக ரெடியாக போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. யாரையுமே பார்க்காத ஒரு பிரமிப்புக்கும் அதை தாண்டி இது வரைக்கும் பண்ணாத அந்த ஹையஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே இந்த படத்தில் இருக்க போதுனும், வேர்ல்டு வைடாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி எப்படி அவெஞ்சர்ஸில் வந்து அவெஞ்சர்ஸோடைய டேரக்டர்ஸ் பேசினாங்க, எங்களுக்கு வந்து ஷங்கர்லேருந்து ஒரு எலமெண்ட் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்திரன் படத்தில் ஷங்கர் வந்து ஒரு ஷார்ட் யூஸ் பண்ணியிருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு ரோபோட்ஸாக எல்லா ரோபோட்ஸும் இணைஞ்சி வர்றது, அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் நாங்கள் ஆல்ட்ரான் பண்ணியிருந்தோம் அப்படின்றத சொல்லியிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனல் மெட்டீரியலாகவே அட்லி மாற போகிறான்றதை சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழில் வந்து வேல்பாரி அவர்களுடைய நாவல் இருக்குது. அந்த வேல்பாரியுடைய நாவலே வந்து சங்கர் அவர்கள் படமாக பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தார். அதுக்கும் ஒரு 800 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தார். அதில் இருந்தும் மிக முக்கியமான போர்ஷன்ஸ் இந்த படத்தில் இருக்க போகுதுன்றதை சொல்கிறாங்க. ஓவராலாக அட்லி அவர்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டைம் ட்ராவல் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாகவும், இன்னொரு பக்கம் ஹிஸ்டாரிக்கல் எமோஷனல் படமாகவும் ஒரு பார்ட் 1 பார்ட் 2 நம்மளை கொடுத்து ட்ரீட்டில் அலற வைக்க போகிறான்றதுல சந்தேகமே இல்லை.
நீங்கள் இந்த அப்டேட்ஸ்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது சந்தோஷமாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த 2 ஹீரோயின்ஸ் யாருன்றதை என்னோட கெஸ்ஸாக என்ன யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நயன்தாரா, நஸ்ரியான் இருக்காங்க. உங்களுக்கு யார் மைண்டில் வராங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரீண்டடாக பேசுவீங்க. நான் பிரவீன் KS. பாய்.